இது ஒரு ஹீரோ ஃபேஸ் வச்சு நம்ம அந்த சீன்ஸ் மட்டும் நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னோம். பட் நாங்கள் டீமாக ஓகேவா இல்லை. அது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், ராகுல் ஆகட்டும் எங்கள் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அவங்க வந்து ஸ்டபனாக இருந்தாங்க. நோ, இது இப்படி நம்ம கமிட் பண்ணியிருக்கோம், இப்படி தான் நம்ம போவோம் அப்படின்னு. ஸோ நம்ம அதை டிசைட் பண்ணி, ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தில் என்ன ஸ்ட்ராங்னா சார், எங்கள் டீமில் எங்களால் ஒரு நல்ல கதைகள் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த கதை இல்லைனா இன்னொரு கதை, அப்படி தான் நாங்கள் அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னோம். சார் இதை விடுங்க சார், நம்ம வேற கதை கேளுங்க, ஆனால் இந்த கதையில இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் சார். ஒருவேளை அவர் இல்லைன்னா எந்த நடிகரை போடலான்னு இருந்தீங்க? ஒருவேளை அவர் இல்லைன்னா, ஏன்னா இவர் நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்கார், பட் இவர் இல்லைன்னா யாரை போட்டிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? எஸ்ஜே சூர்யா சாரை போட்டிருக்கலாம், அப்புறம் குரு சோமசுந்தரம், அந்த மாதிரி நிறைய சார் அவங்க ஆப்ஷன்ஸ். சார் உங்கள் அப்பாவே ஒரு ரைட்டர் டைரக்டர், நீங்கள் அவர்கிட்டருந்து தான் அந்த கதையை எடுத்தீங்களோ? அவர் பாத்திர படைப்பு ஏதாவது மாற்றணும்னு ஃபீல் பண்ணார் அந்த மாதிரி? இல்லை சார், அவர் வந்து இந்த பக்கா முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஸ்டைலில் ஃபுல் ஃபைட்டு ஆக்ஷன்